காதோடு தான் நான் பேசுவேன். என் தங்கச்சி 2 பேரு, நாங்க 5 பேரும் ஆம்பளை. சரி அப்பா அம்மாவும் காலாவதி ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. சரி. ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தை விற்கிறதுக்கு தங்கச்சி சம்மதிக்க மாட்டேக்கா. ஓ ஆமா, அதனால இன்னும் 2 தம்பிமாருக்கு பிள்ளையில கட்டி கொடுக்கணும். ஓ ஆமா, அவங்கள அந்த நேரத்துல கட்டி கொடுத்தாச்சு. ம் அவங்கள ஒரு 10-30 வருஷத்துக்கு மேல கட்டி கொடுத்து அவங்க நல்ல செழிப்பா தான் இருக்காங்க. இப்ப தோட்டம் விற்கிறதுக்கு வர மாட்டாங்க, சம்மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய நகையெல்லாம் போட்டி கல்யாணம் பண்ணீங்களா? ஆமா, நிறைய நகை போட்டு அப்பவுமே 100 பவுண்டுக்கு போட்டு நகை பவுண்டு கட்டி கொடுத்தோம். ஆ இதுவரையும் செங்கல்லாம் செஞ்சுட்டோம். எல்லாரும் பையங்க ஒரு ஆசிரியர் இருக்கான், ஒரு பேங்க்ல வேலை பார்க்கான், ஒரு பையன் மெட்ராஸ்ல ஐடி கம்பெனில இருக்கான், இவர் ரிட்டையர்டு. இல்லை, இப்போ அவங்களுக்கு இப்போதான் சட்டம் வந்துருச்சுல்ல, பெண்களுக்கும் வந்து சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்காக அவங்க சொத்துல பங்கு இருக்குன்னா இவ கல்யாணத்துக்கு முன்னாடி தான், இவ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சட்டம் வந்துச்சு. வந்தாலும் அது வந்து செல்லுபடி ஆகும். கல்யாணம் எப்போ ஆச்சுங்கிறது கல்யாணத்துக்கும் அந்த சட்டத்துக்கும் இது கிடையாது, சரியா? இப்போ வந்து சட்டப்படி வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொத்துல வந்து சம பங்கு. ஸோ இப்போ பெற்றோர்களும் அண்ணன்மார்களும் வீட்டில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அனாவசியமாக 100 சவரன் 50 சவரன் போட்டு ஒரு பெண்ணுக்கு மட்டும் பாரபட்சமாக நிறைய செலவழிக்கிறதுங்கிறத பெற்றோர்கள் விட்டுடணும். இப்போ வீட்டில் வந்து ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்குன்னா 2த்துக்குமே ஈக்குவலாக படிக்க வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து திருமணம் பண்ணுறது 2த்துக்குமே ஒரு ஆண் பிள்ளைக்கு எவ்வளோ செலவழிப்பாங்களோ அதே பட்ஜெட் தான் ஒரு பெண் பிள்ளைக்கும் பண்ணுவேன்னு சொல்லணும் தைரியமாக. அதுக்குமே அப்படி தான் சமூகம் மாறிட்டு வரணும், வேறு வழி கிடையாது. அதுக்காக தான் இந்த சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதாவது பெண் குழந்தை பிறந்துட்டாக்கா 5-6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஊரெல்லாம் கூப்பிட்டு சோறு போட்டு அப்புறம் கடனாளியாக உட்காந்துருக்கிறது, அதெல்லாம் மாற்றணும். அப்புறம் டவுரின்ட்டு இந்த மாதிரி பொருள்லாம் வைக்கிறது, நகையெல்லாம் வைக்கிறது தேவை கிடையாது. ஓகே, ஸோ அப்புறம் வந்து நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க எங்கள் பொண்ணுக்கு கொடுப்போம், உடனே எங்கள் பையனுக்கு இன்னொரு பொண்ணு கொண்டு வருவான்னு. இதெல்லாம் இந்த வேலையே வேண்டாம், அவங்கவுங்க வாங்கிக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு சமூகம் மாறிட்டு வருது. எனக்கு ஒரு பையன் 2 பொண்ணு, நான்லாம் சொத்தெல்லாம் இப்பவுமே எனக்கு வயசு 63 வயசு. சொல்லுங்க. நான் அந்த பையங்க மேலாம் எல்லாருக்குமே சொத்து எழுதி வச்சுட்டேன், உயிலே எழுதி வச்சுட்டேன். அது நீங்கள் சொந்தமாக சம்பாதிச்ச சொத்துங்க. இப்போ ஒரு அப்பா வந்து சொந்தமாக சம்பாதிச்ச சொத்தை வந்து வழியில் போகிறவங்களுக்கு கூட எழுதி வைக்கலாம், சரிங்களா? இப்போ எனக்கு பிடிக்கலன்னா நான் என் பிள்ளைகளுக்கு தான் எழுதணும்னு கிடையாது. என் பேரில் நான் வாங்கின சொத்தாக இருந்ததுன்னா நான் யார் பேருக்கு வேணால் எழுதி கொடுக்கலாம். ஆனால் பரம்பரை சொத்துன்னு ஒன்று இருக்குல்ல, பாட்டி தாத்தா அவங்களுக்கு முன்னாடி சொத்து, அந்த மாதிரி பரம்பரை சொத்துலாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து எல்லா வாரிசுகளுக்கும் சம பங்கு இருக்குன்ற சட்டம் சொல்லுது. நீங்கள் இது வந்து சட்ட பிரச்சனை, ஒரு லாயர் தான் கேட்கணும். அதனால் அது வந்து மற்றபடி அண்டர்ஸ்டாண்டிங்கில் விட்டு கொடுக்கறதுங்கிறது அந்த அண்ணன் தம்பி உறவை பொறுத்து இருக்குது. எந்த அளவுக்கு வந்து மாமா மச்சான் உறவு எந்த அளவுக்கு வந்து அவங்க பழகுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. இன்னும் கூட ஊர் நாட்டிலலாம் குழப்பம்தான். இன்னும் கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கைக்கு வந்து சீர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன்மான்கள் வந்து செலவழிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் சில கம்யூனிட்டியில் என்னன்னாக்கா கல்யாணம் கட்டும்போது எழுதி வாங்கிக்குவாங்க, இந்த மாதிரி இவ்வளோ சீர் கொடுக்குறேன், இவ்வளோ நகை போடுறேன், இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு சொத்து இல்லை பங்கு இல்லைன்னு சொல்லி பண்ணுவாங்க. அதெல்லாம் சில இடத்துல வந்து தப்பாக கூட நடக்கும். ஒரு 50 சவரன் 100 சவரன் போட்டுட்டு ஒரு 10 கோடி ரூபா சொத்தை வந்து ஆம்பளை பசங்க எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் தவறு தான். ஸோ இந்த நகை போடுறது என்ன, மிஞ்சி 100 சவரன் போட்டால் கூட என்ன 20 லட்சம் ரூபாய் ஆகுது. ஆனால் சொத்து இருக்கும் ஒரு 10 கோடி ரூபா சொத்து. ஸோ இந்த பெண்களுக்கு வந்து திருமணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நகை நட்டை போட்டுட்டு ஊரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் எழுதி வாங்கிடுவாங்க. அதை தான் தவறு. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எல்லாமே சமமாக தான் பண்ணணும், வேறு வழி கிடையாது. அதுதான் சட்டம் சொல்லுது. மற்றபடி வந்து எங்கள் கலாச்சாரம் சொல்லிட்டு நம்ம கலாச்சாரத்தில் பாதி வந்து தவறாக இருக்குங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிஜமாகவே பாதி பாரபட்சமாக இருக்குது, பெண்களுக்கு ரொம்ப பாரபட்சமாக இருக்குது, பெண்களை அடிமைப்படுத்துவதாக இருக்குது, ஒரு பாசத்தோடு பண்ணுவதாக இல்லை, சீர்சனத்தின்னு சொல்கிற பேச்சில் பண்ணுறது, அப்புறம் சீர் பண்ணுறதுக்கு அண்ணன்மார்கள் சொல்லி காட்டுறது, அப்புறம் சீர் கொண்டு வரலையேன்னு சொல்லிட்டு கணவர் சொல்லி காட்டுறது. இதெல்லாம் எதுக்கு இந்த வம்பெல்லாம்? யாருக்கும் எதுவும் செய்ய வேணாம், சட்டப்படி என்னவோ அதை அவங்கவுங்க பண்ணிட்டாக்க. அப்புறம் ஆசை இருந்து நாம்பளா வந்து சரி, இப்போ எத்தனையோ பேருக்கு கிஃப்ட் அனுப்புகிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கே இப்போ நமக்கு பிடிச்சிருக்குன்னா தீபாவளிக்கு ஒரு புடவை வாங்கி தரோம். அந்த மாதிரி உங்கள் தங்கச்சிக்கு வாங்கி தரணும், அண்ணனுக்கு வாங்கி தரணும் பண்ணிக்கலாமே தவிர, இன்றைக்கி வந்து சம்பிரதாயம் சாங்கியம்னு வச்சு நம்ம கம்பல் பண்ணும்போது எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் தான் வருது. அதுதான் சொல்கிறேன் நான். ஏன்னா எல்லாருமே சமூகத்தில் எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருந்துட்டால் அந்த சங்கிலி வந்து கட் ஆகாது. அப்போது ஒரு 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 குடும்பத்தில் ஒரு ஆண் பெண் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு செய்வோம், ஒருத்தருக்கு வரும், ஸோ அது சரியாயிடும்.
ஆனால் இப்போ என்ன ஆயிடுதுன்னா நிறைய குடும்பங்களில் வந்து முற்போக்கு சிந்தனையோட இதெல்லாம் செய்ய மாட்டேன்னுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகிடும், அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பொம்பளை பிள்ளைக்கும் அவங்களே செலவு பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வரும் மருமகளுக்கும் அவங்களே பார்க்கணும், அப்போ பேச்சுவார்த்தை வரும். ஸோ அவங்க அவங்க கணவர் வந்து தங்கச்சிக்கு செய்யணுன்ற போது இந்த பொண்ணு வந்து எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நான் கம்பல் பண்ணுறது இல்லையே, நீங்கள் மட்டும் ஏன் செய்யணும் அப்படின்னு சண்டை வரும். ஸோ இந்த மாதிரியான குழப்பங்கள் தான், கலாச்சார குழப்பங்கள் தான் இன்றைக்கி நிறைய வருது. ஸோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாருமே சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகணும், சமூகத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி டவுரி கொடுக்கறது, ஆடம்பர செலவு பண்ணுறது, ஒரு கம்பல் பண்ணி ஒருத்தங்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பங்கு கொண்ட நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களோட கருத்தும் நீங்கள் பகிர்ந்துக்கலாங்க. இது வந்து சில விஷயங்கள் வந்து நான் என்னோட தனிப்பட்ட கருத்து நான் பகிர்ந்துக்கிறேன். மாற்று கருத்து வரவேற்கத்தக்கது, மாற்று கருத்து மிகவும் நல்லது. ஏன்னா நான் கூட கற்றுக்கணும் பல விஷயங்கள். ஸோ சில பிரச்சனைகள் வந்து சமூக பிரச்சனைகள் கூட குடும்பத்தில் பிரச்சனையாக போகுது, சமூகத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் கூட குடும்பத்தை தாக்குறது, அதேமாதிரி குடும்பங்களுடைய அமைப்புகள் கூட சமூக பிரச்சனையாக வந்து மாறுது.